தமிழக அரசு வெள்ள பாதிப்பை கையாள்வதில் தோல்வியை சந்தித்ததாக தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தமிழிசை ஆளுநர் வேலையை மட்டும் பார்த்தால் போதும், பாஜக செய்தி தொடர்பாளராக பணியாற்ற வேண்டாம் என அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். இன்னைக்கு கோட்டையன் தோப்புன்ற இடத்துல இன்னைக்கு கூட தண்ணி நிற்குது என்று சகோதரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குமரிக்காடு இன்னும் காடாக வெள்ளக்காடாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. பிரதமரை பாக்குறதுக்காக தான் நான் டெல்லி போனேன் அப்படின்றாங்க. இப்ப கூட்டணி கட்சி நிகழ்ச்சியில கலந்துக்காம போனீங்களா? இல்லைன்னா இங்க வந்துட்டு கூட நைட்டு 10:30 மணிக்குன்னா 6 மணிக்கு மேல கூட போயிருக்கலாமே டெல்லிக்கு. காலையில ஏன் போனீங்க? ஆக எல்லாமே விளம்பரம். இன்னொன்று, மறுபடியும் இந்த ஆட்சியை சார்ந்தவர்கள் ஒன்று சொல்கிறார்கள். மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். தென் பகுதிகளில், தென் மாவட்டங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த தமிழக அரசு நடத்துகிறது. முதல்ல பாண்டிச்சேரியோட கவர்னர் வேலையை அந்த அம்மாவை பார்க்க சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக மாற வேணாம்னு சொல்லுங்க. அவங்களுக்கு இருக்கிற பணியை அவங்க பார்க்க சொல்லுங்க. அவங்களோட எதிர்கால திட்டம் தமிழகத்தில் எங்கேயாவது நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடணுன்ட்டு. நிச்சயமாக எங்கே போட்டிட்டாலும் ஏற்கனவே தமிழக மக்கள் அவங்களுக்கு தோல்வியை தான் பரிசாக கொடுத்துருக்காங்க. மீண்டும் தோல்வியைத்தான் பரிசாக தருவார்கள். ஆகவே பாண்டிச்சேரிக்கு உண்டான கவர்னர் அந்த பொறுப்பிற்கு உண்டான பணிகளை அவர் மேற்கொண்டால் நல்லது.